ஹாய் guys, I'm ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு. ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நீங்கள் மணி மேக் பண்ணணும்னு நினச்சி உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் சரியாகுமா, அதாவது சரியாக இருக்குமா இருக்காதுன்றதான் ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ இது வந்து இருக்க போகுது. பிகினர் யாராச்சும் வந்து ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னும்போது நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இனிஷியல் வந்து புரியாமல் போகலாம். ஸோ சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டே டு டேட்டில் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் நீங்கள் ஒரு 1 வீக் தொடர்ந்து பார்த்தாலே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும் என்னன்றது. சரிங்களா? தென் நான் ஸ்டார்டிங்காக சொல்லிடுறேன். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. எக்ஸ்பெரிமெண்ட்னா கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட நான் 3 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது இப்படி தான் இருக்குன்றது நான் ரியாலிட்டியாக ப்ரூஃபாக கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபார் டேவுக்கு $1 ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1000 மேலே எடுத்து ரிப்போர்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து நான் புதுசாக இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆட்சன்ஸில் நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் கூட இது வரைக்கும் நம்ம எடிட் பண்ணது கிடையாது. ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? தென் டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 11:22 ஆகுது. நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து ஃபேக்காக வச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100% ஒரிஜினல் பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் இப்போது நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஏர்னிங் செக்ஷனில் பார்த்துருவோம் டீட்டெயில்டாக. நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய ரெவன்யூ எவ்வளோ அப்படின்னா 0.09 சென்ட்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. அதாவது எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து கிட்டத்தட்ட 0.04 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் 0.59 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் கிட்டத்தட்ட ஓவராலாக 0.35 சென்ட்ஸ் வந்து நமக்கு ஏர்ன் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் செக்ஷனில் இருக்கக்கூடிய $2.94 வந்து இது போன மந்தோடைய அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து டிசம்பர் 1 ஆரம்பித்தோம். ஸோ டிசம்பர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஓவராலாக 31 நாள் நம்ம ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தாச்சுன்னா $2.94 வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ்பெரிமெண்ட்டு சொன்னல, சும்மா இதுக்குன்னு ஆல்ரெடி அப்ரூவில் ஆகிட்டு ஒரு பேமெண்ட்டு ரிலீஸ் ஆன அக்கௌண்ட்டெல்லாம் கிடையாது. இது ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? இனிஷியலில் நீங்களே மானிட்டேஷன் வாங்கினாலுமே உங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூ இப்படி தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ $10 கூகுள் ஆட்சன்ஸில் நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்ட உடனே பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும். பின் வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு தான் நம்மளால் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் நீங்கள் மானிட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூமே இந்த அளவுக்கு தான் இருக்கும். 0.10 சென்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் யாரும் டிமோட்டிவேட் ஆகிட்டு வெளியே ஓடிடக்கூடாது. ஓகேவா? நான் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, 1 இயர் நீ எதையுமே எதிர்பார்க்காத, ஒரு பைசா கூட நீ எதிர்பார்க்காத, ஃபுல்லாக எஃபெக்ட் போடு. ஓகேவா? ஒரு 1000 ஆர்டிக்கல் மினிமமாக, அதிகபட்சம் 3000 ஆர்டிக்கல் நீ போடு. கண்ணை மூடிட்டு போடு. உன் வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 1000 பேர் வராங்க அப்படின்னா 5000 பேர் வர அன்றைக்கி உனக்கு ஒரு நாளைக்கு $3 வரும். அதுவே 15000 பேர் வர அன்றைக்கி உனக்கு $7 வரும். அதுவே 30,000லேருந்து 50,000 பேர் வராங்கன்னா ஒரு நாளைக்கு $15லேருந்து $30 நீ வந்து எதிர்பார்க்கலாம். ஃபார் டேவுக்கு $30 ஃபார் மந்த்துக்கு கணக்கு பண்ணுங்கள். எங்கேயோ போய் நிற்கும். அது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்? நான் சொல்கிற டிராஃபிக் உங்களால் கொண்டுட்டு வர முடியுது ஆர்கானிக்காக அப்படின்னா நான் சொல்கிறது பாசிபிள். அதை விட்டுட்டு நான் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறேன், ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுறேன், தென் நான் வந்து கேம்பிங் போட போகிறேன், தென் எனக்கு சோஷியல் மீடியா டிராஃபிக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் டிராஃபிக், டெலகிராம் டிராஃபிக்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா டிராஃபிக் நம்பி உள்ளே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ன்றது க்ளோஸ் செய்யப்படலாம் என்றைக்காக இருந்தாலும். ஏன்னா ஒவ்வொரு 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கூகுளில் வந்து கோர் அப்டேட் வரும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு அப்டேட்டுன்னும் போது ஒவ்வொரு சோஷியல் மீடியா டிராஃபிக் வச்சு இருக்கவங்களுக்குலாம் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவானுங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 100% ஜென்யூனாக இருக்கக்கூடிய டிராஃபிக்னு வந்து பார்த்தாச்சுன்னா ஆர்கானிக்காக சர்ச் பண்ணி வர்றது மட்டும்தான். ஓகேங்களா? நம்ம கரெக்டாக ஒரு குவாலிட்டியாக ஆர்டிகல்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அது அந்த ஆர்டிகல் கூகுளில் ரேங்க் ஆகிட்டு அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் ஃபோக்கஸ் கீவேர்டு கூகுளில் ரேங்க் ஆகிட்டு நல்ல ஒரு பொசிஷன் இருக்குது அப்படின்னா ஆர்கானிக்காகவே நமக்கு டிராஃபிக்குள்ளே வரும் இல்லையா? ஸோ அதனால் 100% குவாலிட்டி நீங்கள் காம்ப்ரமைஷன் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டை கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. சரியா? சரி. தென் இப்போது அது எப்படி இப்போ வந்து அதான் சரி, நான் வேண்டாம், டேரக்ட் டாபிக்குள்ளே வந்துடலாம். சரி, நமக்கு இன்றைக்கி $2 வந்திருக்கு இல்லையா? அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போமா? தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு தெரியுமா ரெவன்யூ கொடுக்குறாங்க? நம்ம வெப்சைட்டில் பல பேர் வராங்க, பல பேர் வந்து அந்த போனதால் வந்து காசு கொடுக்குறாங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம வெப்சைட் வந்து நம்ம மானிட்டேஷன் ஆனோடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆட்டோ ஆட்ஸ் வந்து எனபிள் பண்ணுவோம். மானிட்டேஷன் ரூல் அதாவது எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா ஆட்டோ ஆட்ஸ் வந்து எனபிள் பண்ணுவோம். அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ்லாம் மேனுவல் ஆட் யூஸ் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் மீ. நான்லாம் கூட மேனுவல் ஆட் வந்து யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அந்த ஆடு வந்து ஷோ பண்ணது இல்லையா, அந்த ஆடு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பிடிச்ச ஆடு எதனா ஒன்று அங்கே ஓடிட்டுருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒருத்தர் ஃபோன் வாங்க போகிறாரு, அந்த இடத்த டக்குன்னு ஃபோன் ஆட் வரும். ஏன்னா குக்கீஸ் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஆடை ஷோ பண்ணும். புரியுதுங்களா? ஸோ
அவர் தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு யூசர்ஸ் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட் வந்து கிளிக் பண்ணாங்கன்னா மட்டும்தான் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணின்றது ஒன்று ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். புரியுதுங்களா? யாராச்சும் வந்து 1000 பேர் வந்தாலே $1 வந்துடும், 1000 இம்ப்ரெஷன் வந்தாலே $1 வந்துன்னு சொல்லி யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா அப்படியே ஓடிட சொல்லுங்கள். ஏன்னா நான் ப்ரூஃப் இல்லாமல் எதுவுமே பேச மாட்டேன். டே டு டேல ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். சரியா? சரி, டுடே டாலரில் நமக்கு 0.9 சென்ட்ஸ் வந்துருக்கு இல்லையா, அந்த செக்ஷனில் டுடேவன் பொறுத்த வரைக்கும் அதாவது 24 ஹவர்ஸ் நைட்டு 12 மணிக்கு ஆரம்பித்து மறுபடியும் நைட்டு 12 மணி வர வரைக்குமே ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒன்ஸு நமக்கு டுடேவில், அதாவது இந்த செக்ஷனில் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்தாலுமே அது என்ன ஆகும் அப்படின்னா தென் எக்ஸாக்டிங்காக 1 ஹவர்ஸ்க்கு வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ டுடேவில் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே அது எல்லாமே திஸ் மந்தில் இருக்கு இல்லையா, இந்த செக்ஷனில் வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு புரியும். டுடேவில் எக்ஸாக்டிங்காக நமக்கு 1 ஹவருக்கு ஒன்ஸ் எவ்வளோ வந்தாலுமே அது எல்லாமே திஸ் மந்தில் அப்டேட் ஆகி ப்ளஸ் பண்ணி காமிக்குன்றது தெரிஞ்சுக்குங்க. தென் டுடேவில் இந்த 0.9 சென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு கிட்டத்தட்ட இந்த பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், பேஜ் யூஸ் 601 பேர் இன்றைக்கி வந்து எனக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஆடு கிளிக்கு நடந்திருக்கு. 3 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் கிட்டத்தட்ட 9 சென்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. டுடேவில் எவ்வளோ வந்திருக்கு? 9 சென்ட். 9னா 0.09 சென்ட்ஸ் டாலரில் நினச்சிக்காதீங்க, 0.09 சென்ட்ஸ். ஓகேவா? தென் பக்கத்தில் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிவிசி பார்த்தீங்கன்னா பேஜ் ஆர்பிஎம் 0.15 சென்ட்ஸ். அப்படின்னா ஒரு யூசர் வந்து தெரியாமல் ஒருத்தர் ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு 0.15 சென்ட்ஸ் வந்து கிடைக்க வேண்டிய இடத்த கரண்ட் இந்த டைமுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.03 சென்ட்ஸ். அப்படின்னும் போது ஒரு கிளிக்கு 3 சென்ட் வந்து கிடச்சிருக்கு. அப்போ 3 கிளிக்கு 9 சென்ட் கரெக்டாக வருதுங்களா? இப்போது தெரிஞ்சுக்குங்க. தென் இம்ப்ரெஷன் கிட்டத்தட்ட 601 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்துருக்காங்க. ஓவராலாக 951 இம்ப்ரெஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இம்ப்ரெஷன் மூலிமா ஆட்சன்ஸில் ரெவன்யூ வருமானா வராது. இம்ப்ரெஷன் மூலிமா ரெவன்யூ வரக்கூடியது ஆட் மேனேஜர், AdX சொல்லலாம். அங்கே வந்து ECPM கால்குலேட் பண்ணி உங்களுக்கு 1000 இம்ப்ரெஷனுக்கு இவ்வளோன்ற மாரி ரெவன்யூ கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ ஆட்சன்ஸில் ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூன்றது தெரிஞ்சுக்குங்க. தென் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணுமா, நேற்றுக்கு 0.4 சென்ட்ஸ் வந்துருக்கு இல்லையா, நான் என்ன பண்ணுறேன், எஸ்டர்டேவில் மாற்றி காட்டுறேன். அப்படியே பர்ஃபார்மன்ஸில் 1100 பேர் ஆவரேஜ் பண்ணி வந்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு $1 நீங்கள் சொன்னீங்கன்னா நேற்றுக்கு பாருங்கள் 0.04 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கா. தென் இம்ப்ரெஷன் பார்த்தாச்சுன்னா 769. சரிப்பா, இதுவுமே நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா லாஸ்ட்டு 7 days வைக்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 8520 பேர் ஆவரேஜ் பண்ணி வந்திருக்காங்க. இம்ப்ரெஷன் 7000 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. 1000 இம்ப்ரெஷனுக்கு $1 அப்போ $7 வந்திருக்கணும்ல. என்ன சொல்ல வரது புரியுதுங்களா? ஸோ யாராச்சும் இம்ப்ரெஷன் மூலிமா ரெவன்யூ வந்துடும், பேஜ் யூஸ் மூலிமா ரெவன்யூ வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை ஏமாற்ற பார்க்குறாங்கன்றது அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? சரி, தென் பேஜ் சிடிஆர் பார்த்தாச்சு அப்படின்னா 0.50% இருக்குது. இப்போதைக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். தென் இன்றைக்கி ரெவன்யூ வந்திருக்கக்கூடிய அந்த கண்ட்ரீஸில் வந்து பார்த்தாச்சுன்னா எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்தியா, மலேசியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அரேபியா, ஃப்ரான்ஸ், சவுதி அரேபியான்னு பார்த்தாச்சுன்னா டைர் 1 கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் பேஜ் யூஸ் தான் 2 1னா அது எந்த கணக்கில் எடுத்துக்கிறது. பட் ஆனால் இந்தியா வைஸ் பார்த்தாச்சுன்னா 590 பேர் 3 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. நண்பா, நான் மறுபடியும் சொல்லுது என்னென்னா, இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று இருக்காது. ஓப்பனாக நான் சொல்கிறேன், இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் அந்த அளவுக்கு ரெவன்யூன்றது ஒன்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதுவே யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா இது போல் டைர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கறத விட 1000 மடங்கு அதிகமாக ரெவன்யூன்றது எதிர்பார்க்கலாம். அப்போ ஏன் ப்ரோ நீங்கள் மட்டும் இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து ஆர்கானிக் டிராஃபிக் வந்து இன்றைக்கி ரேஞ்சுக்கு இந்தியாவில் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். ஓகேவா? பட் ஆனால் என்றைக்கு இருந்தாலும் நான் US UK பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவேன். புரியுதுங்களா? ஏன்னா இந்தியா இப்போ எனக்கான ஆடியன்ஸ் தமிழ் பீப்புள்ஸ் எல்லாமே இந்தியாவில் தானே இருக்காங்க. அப்படின்னும் போது நான் வந்து US பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணேன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் நான் என்ன சொல்ல வரது? புரியுதுங்களா? இன்ஷியலில் உங்களுக்கு என்ன வருமோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பற்றி தான் நம்ம போடணும். வராத வாவானா எப்படி வரும்? புரியுதுங்களா? ஸோ அதனால் இன்ஷியலில் தமிழ்லேயே நீங்கள் ரைட் பண்ணால் கூட பரவாயில்ல. உங்களுக்கு ஆடியன்ஸ் இந்தியாவிலேருந்து ஒரு 1000 பேர்த்துலேருந்து 5000 பேர் வர வைக்க முடியுதுன்னா சந்தோஷம், அதை வர வைங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் டைர் 1 கட்டி டார்கெட் பண்ணி நம்மக்கிட்டே கூட கண்டென்ட் நீங்கள் வாங்கி போட்டாலும் சரி, இல்லை அதை பேஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணாலும் சரி. பட் ஆனால் ஸ்டார்டிங்கே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறத விட இஷ்டப்பட்டு நமக்கு என்ன வருமோ அந்த கண்டென்ட் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதை விட இன்னும் ஷார்ட்டாக அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, தமிழில் ரைட் பண்ணாலும் பரவாயில்ல, ஓனாக ரைட் பண்ணுங்கள். வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பல. ஓகேவா? தென் அதாவது ரெவன்யூ வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ ரொம்ப கம்மின்றதால போதும் அளவு இன்ஃபர்மேஷன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்குங்க. அது இல்லாமல் டைம் நைட்டு 11:31. இன்றைக்கி சண்டே வேறு போதா உடம்புக்கு என்னால் ஒன்றுமே முடியல, தூக்கத்தில் பேசிகிட்டு இருக்கேன். சரியா? தென் கிராஃப் டீட்டெயில் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் 7 days இந்தியா அண்ட் சிங்கப்பூர் லிமிடெட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 29 காமிச்சிட்ருக்கு. தெரியுங்களா? டேட்டு என்னைக்கு டே 4வது நாள் காமிச்சிருக்கு. பட் ஆனால் இன்றைக்கி தேதி வந்து 5. புரியுதுங்களா?
இது நைட்டு 12 மணிக்கு மேலே தான் அந்த இடத்துல சுவிட்ச் ஆகும் எல்லாமே. தென் பாருங்கள், ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். தென் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போ சொல்லிடுறேன். நம்மக்கிட்ட கன்னடாட்டி சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 200 கொடுத்துட்ருக்கோம். 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடு 300. 10 ஆர்டிகல் வாங்குறீங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து வித் லைஃப் லாங் கீயோட லைசன்ஸ் கீயோட ஆக்டிவேஷன் பண்ணி தரேன். தென் 30 ஆர்டிகல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடு 300 பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக தரேன். சரிங்களா? அது இல்லாமல் வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 7,000, 15,000, 25,000 ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். தென் பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது போல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது நண்பா. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டைலில் இப்போதைக்கு ரெவன்யூ கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். புரிஞ்சுக்குங்க. ஒரு 3 மாதம் வரைக்கும் பொறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு நாள் ரிப்போர்ட்டுக்கான வேலிடிட்டி என்ன அப்படின்றது. சரியா? எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. தென் டில் எண்டுன்னும் போது உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இவர் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு தான் நான் பேசினார் அப்படின்னு சொல்லிடுவீங்களா, அதனால். புரியுதுங்களா? தென் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.